ஒரு பொண்ணு பேசுது, உன் ஃப்ரெண்டா? பேசு பேசு. நான் உன்னை இப்படியே கொஞ்சிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. அன்னைக்கு உன்னால என் உயிரை கையில புடிச்சிட்டு ரோட்ல தலை தறிக்க ஓடினேன். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இத பார், இன்னைக்கு ஒரே நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் சொன்னபடி உன் புருஷனை விட்டு என் கூட வந்துரு. இதுக்கு மேல உன்னையும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு உன் புருஷனை ஏமாத்திக்கிட்டு இதெல்லாம் தேவையா? இல்ல இல்ல, அதனால மறுபடியும் கிளம்பி என் கூட வந்துரு. இது பாரு விஜய், நம்பர் இதுக்காகத்தானா எவ்வளவு பிரியம் வச்சு எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போதும் விஜி, இவ்வளவு நாளும் நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சதெல்லாம் போதும். இனிமேலும் பேசாம என்ன கொல்லாத. என்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசலாம், எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு மறத்து போச்சு. ஏய், அழுகைய முதல்ல நிறுத்து. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு நீ ஏன் அழுகிறங்கிற வழக்கம் தான் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. போதும் விஜய், உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடலாம் போதும். ஏய், இப்ப சொல்லு, எதுக்கா நீ? சாரி விஜய், உங்கள்கிட்ட கோபப்படுற உரிமை இல்லாதப்ப உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறது விபரீத ஆசை. உங்ககிட்ட கோபப்படுற உரிமை இல்லைங்கிறது இப்பதான் எனக்கே தெரிஞ்சு. இருந்தாலும் இத்தனை நான் உங்ககிட்ட புருஷனா வாழ்ந்த நம்பிக்கையில கோபப்பட்டேன். தப்புதான். இப்போ நான் தான் உன் புருஷங்கிற எண்ணத்தை என்னால இழக்க முடியல வச்சு. மாத்திக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். சொல்லு, யார் இந்த இளங்கோ? விஜய்,
எனக்கு இருக்கிற மாதிரியே நீதான் என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை என்னங்கிறத எனக்கு சொல்லு. இல்ல எல்லாத்தையுமே நான் அவன் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும்னாக்க அழுது அழுது என்ன நாசம் பண்ணு. என்னங்க, நான் உங்க கூட வாழறதுக்கு அருகதை இல்லாதவங்க. அந்த அயோக்கிய ராஸ்கல் தான் இத்தனை நாளா நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டா. சத்தியமா சொல்றேன், எதிரிக்கு கூட என்னோட நிலைமை வரவே கூடாதுங்க. இத்தனை நாளா நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நான் உண்மையானவளா வாழாம போனதுக்கு காரணமே அந்த இளங்கோதாங்க. அவனை நீ லவ் பண்ணிய? விஜய், பிரச்சனைன்னு பேச வந்த பிறகு தயக்கமோ எதுவுமோ தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அவனை லவ் பண்ணியா? விஜய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லலாம், என்னால புரிஞ்சுக்க முடியும். தெரியுங்க, நீங்க இப்படித்தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களாலையும் சகிச்சுக்க முடியாத விஷயங்கள்ல நான் பண்ணிருக்கேங்க. எனக்கு என் மேல பெருப்பா இருக்குங்க. நான் ரொம்ப அசிங்கமான பிறவிங்க. வேண்டாங்க, என்ன நீங்க தொடாதீங்க. உங்க முகத்தை பாக்குற தகுதி கூட இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லைங்க. என்ன தொட்டு உங்களை நீங்களே கலங்கப்படுத்திக்காதீங்க. ஆமா, அவனை நல்லா பண்ணுங்க. விஜய், இந்த விஷயத்தை விட்டு விஜய், வேண்டாம். இதுக்கு போய் ஏன் விஜய் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிற? ஒருத்தரை லவ் பண்றதும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க விஷயம். ரிலாக்ஸ் ஆயிரு விஜய். இதனால இப்ப உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். விஜய், முடியாதுங்க, என் பிரச்சனையை சரி பண்ண முடியாது. என்ன படிச்ச அந்த கடவுளே வந்தாலும் என் பிரச்சனையை சரி பண்ண முடியவே முடியாது. ஏன்னா ஒரு தடவை அவங்கிட்ட என்னையே இழந்துட்டேன்.
மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே 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 துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே 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 துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை எல்லாம் கனவா இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீவா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே விஜய், எழுந்துரு. வா. உட்கார். விஜய், ஏன் அலற? என்னங்க, உங்க கையாலே எனக்கு கொண்டு போட்டுருங்க. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு விமோச்சனமே இல்லைங்க. இப்பவும் சொல்றேன், ஏன் விஜய், இதுக்காக உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தீர்வு சாவு இல்லை. வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும். அதை சந்திச்சு சமாளிச்சு தான் வெளியில வரணும். அழுதுகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்ல. இப்ப கூட என் மேல உங்களுக்கு கோபம் வரலையா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை விட வருத்தம் அதிகமா இருக்கு. என்னங்க, எப்படிங்க, எப்படி உங்களால இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது? விஜய், நான் மகாத்மா இல்ல, மனுஷன்.
சாதாரண மனுஷன். ஆனா நியாயம் தெரிஞ்ச மனுஷன். நீ என் பொண்டாட்டி. என்கிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்க. ஒரு பெரிய பொய்ய சொல்லி என்னை ஏமாத்திருக்க. ஒரு புருஷனா எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை, ஆறுதல, அன்ப எதுவுமே தராம என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா கொன்னு இருக்க. இது எல்லாமே உன்னோட தப்பு. அதே மாதிரி என் பக்கமும் ஒரு தப்பு நடந்திருக்கு. நடந்த பிரச்சனைகளை நீ என்கிட்ட சொல்லி அதை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு கொடுக்காம இருந்திருக்கனே.